அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். சவுக்கு சங்கருக்கு அடுத்து நடக்கப் போறது என்ன? அவரை குண்டர் சட்டத்தில் போட்டுருவாங்களா? இல்ல தேர்தல் வரும் வரைக்கும் அவரை உள்ளே இருப்பதற்கான இன்னும் நிறைய கேஸ போட்டு உள்ள உட்கார வைப்பாங்களா? என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பல பேருக்கு குழப்பமா இருந்தது. ஆனால் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இவர்கள் சொல்லாமலேயே இன்னைக்கு சவுக்கு சங்கர் கைது பட்டிருப்பதாகச் சொல்றாங்க. குறிப்பாக காவல்துறைக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய மோதலால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த கேஸ் நிக்காது அப்படின்னு இன்னைக்கு வழக்கறிஞர்கள் தரப்பில சொல்லப்பட்டதாம். அதற்காக இன்னும் ஸ்ட்ராங்கான கேஸ் போடலாம் அப்படின்னு மேலிடம் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா இப்போதைக்கு குண்டர் சட்டம் வேணாம். ஏற்கனவே அவர் மீது 2 முறை குண்டர் சட்டம் போடப்பட்டு அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இப்ப மறுபடியும் குண்டர் சட்டம் போட்டா அது மக்கள்கிட்ட தேவையில்லாம ஒரு கெட்ட பேர் வந்துவிடும். அதற்குத்தான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வழியாக எங்களை மிரட்டினார் அப்படின்னு பேட்டி கொடுக்க வைத்து அத பல பேர் பார்க்கிற மாதிரி இன்னைக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்களாம். எப்படியும் சவுக்குக்கு இன்னைக்கு பழனிசாமி அவர்களோ சீமான் அவர்களோ இவங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கல. இதுவே ஒரு பெரிய பலமா நினைச்சுக்கிட்டு எப்படியும் அவரை அடுத்த வருடம் வரைக்கும் உள்ள வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகள் நடந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் சவுக்கு அவர்களுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்துல மனு போடும் வேலையை அவங்க தரப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை இன்னைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் சவுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு அனுதாபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்காம். ஆனால் உளவுத்துறை ரிப்போர்ட்டை செயல்படுத்துவார்களா இல்லையா? இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் சிஎம் பார்வைக்கே படாமல் போய்விடுமா? ஏன்னா உளவுத்துறை, தமிழ்நாடு போலீஸ் எல்லாரும் இதுல ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்களாம். நம்மள பத்தி யூடியூப்ல ஒருத்தர் உட்கார்ந்து பேசுகிறார், அவரை வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாரும் குறியா இருக்கிறதுனால சவுக்கு வெளியே வருவது சந்தேகம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சவுக்கு சங்கர் கைது குறித்த வேறு ஏதேனும் கூடுதல் தகவல்கள் வேண்டுமா?